கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வலது கருத்து தலையிலேயே சொல்லுவோமா? இடது கருத்து உயிர் தலையிலேயே சொல்லுவோம். அந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கரங்களை தட்டி நம்ம தேவாதி தேவனை முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் பெரியவர். ஆமென். பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார். எடுத்து வாசிகளை எபிரேயர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அல்லேலூயா. இந்த வசனத்துல நாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஒரு தண்டனை இருக்கிறது. எதை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் தண்டனை கிடைக்கும்னா, ரட்சிப்பை குறித்த ஒரு தண்டனை. வசனம் சொல்றது மகா பெரிய ரட்சிப்பு அது. அல்லேலூயா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? வசனம் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க அநேக காரியங்களை குறித்தும் போது நம்ம எதற்காக நம்ம கவலைப்படுகிறோம், அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன. ஆனால் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற நீங்க ரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டும். ஏன்னா ரட்சிப்பினுடைய அருமையை நாம் உணராதவர்களாக இருப்போம் என்றால், ரட்சிக்கப்பட்டதனுடைய அந்த மேன்மையை அறிந்தும் அந்த ரட்சிப்பை பெற்றும் நாம் அதை உணராதவர்களாக இருப்போம் என்றால், நம்மை போல பரிதபிக்க கொடுக்கிற வேறு யாரும் இல்லை. வசனம் சொல்ற பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கவலைப்பட வேண்டும். அதை பற்றி ஆண்டவர் எப்படி இந்த ரட்சிப்பை கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட திட்டங்களை இதுக்கு வகுத்தார், ஆண்டவர் என்னென்ன காரியத்தை நாம் செய்தார் என்பது நம் வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு அதனுடைய 6ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் கவலைப்படுகிற நம்ம எதற்காக அதிகமாக கவலைப்படுகிறோம் என்றால், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்ற கவலைதான் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் எதற்காக கவலைப்படுகிறானோ அந்த கவலை அவனை அதற்குள்ளாக கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறது. அதான் உண்மை. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை நாம் உடுத்துவோம் என்ற கவலை தான். ஒரு நாள் முழுக்க அவன் பிரயாசப்படுவது, வாழ்நாள் முழுக்க அவன் பிரயாசப்படுவது எதற்காக என்றால், ஒரு கவலை, ஏதோ ஒன்று கவலை, அதை பற்றி அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான். ராம் முழுவதும் சிந்தித்துக் கொண்டிருப்பான். அதற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். வீட்டிற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய தேவைகளுக்காக அதை பார்த்து மாத்திரம் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது, நீங்க எதற்காக கவலைப்படுகிறீர்கள், அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே என்று சொல்லியிருக்க. மத்தேயு 6:25 ஒரு 34 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் இதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே என்று சொல்லி எடுத்து வாசிப்போம். முதல் 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா?
பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இதை முழுமையாக நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து நீங்க கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இவைகள் எல்லாம் அஞ்சாணிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், இவங்கெல்லாம் தேவைப்படுகிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் முன்பே, அவன் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவன் இது குறையாக இருக்கிறது, இது தேவையாக இருக்கிறது என்று சொல்லுவதற்கு முன்பாகவே அவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்து முடித்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோன் தோட்டத்துல மனிதன் உருவாக்கமா, எனக்கு இது பிரச்சனை இருக்கு, சாப்பிடுவதற்கு இது குறைவா இருக்கிறது, என்னுடைய நான் அங்கங்க செல்வதற்கு இந்த இடம் தடையாக இருக்கிறது, அப்படி என்பது அவன் எந்த விதத்திலும் குறைவு கண்டுபிடிக்காதபடி எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்து முடித்திருந்தார் என்பதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு குறைவற்ற ஒரு வாழ்க்கையாக தான் ஆண்டவர் இந்த நாட்கள் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றேன், நீங்க இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கவலைப்பட வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லுகிறது, நீங்கள் மகா பெரிய அந்த பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டும். ஏன்னா அதை பத்தி நம்ம கவலையற்றவர்களா இருப்போம் என்றால் அந்நாட்கள் நம்ம என்ன பண்ண, தண்டனைக்கு தப்ப முடியாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் நாம் எதுல நம்ம இந்த கவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு குறித்த சிந்தனை, நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு இருப்போம் என்றால் நாம் அவற்றிலிருந்து விடுதலையாகிறது வெளிவர வேண்டும். நம்ம எதைக்காக கவலைப்பட வேண்டுமோ அதை மாத்திரம் கவலைப்படுங்கள், ஆண்ட உங்களை நேர்த்தியாக நடத்துவார். ஆமேன். இந்த ரட்சிப்பின் திட்டம் பெரிய திட்டம், அதனாலதான் ரட்சிப்பு பெரியது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் ஒரு திட்டத்தை போட்டார் நம் பிறப்பதற்கு முன்பாகவே. அல்லேலூயா. ஒரு பெரிய திட்டம், இந்த ரட்சிப்பினுடைய திட்டத்தை ஆண்டவர் போட்டு இருக்கிறார். அதனாலதான் அந்த திட்டம் பெரிதா இருக்கிறபடினால அந்த ரட்சிப்பு என்பது பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிலாம் இதை செய்தார் என்பது நாம வேதாகமத்துல நம்ம பார்க்கும் போதெல்லாம் இப்படிலாம் நமக்கு செய்வாரா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்யும் போது அந்த மனுஷனுக்கு ஒரு பாரம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ, இந்த மனுஷன் நமக்கு உதவி செய்யறானே, யாருன்ற தெரியல, இப்படிப்பட்ட ஒரு உதவி செய்கிறாரே என்று அதை பத்தி நம்ம சிந்தித்துக் கொண்டு இருப்போம். அது நாளடைவில் மறைந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் ஒரு தேவாதி தேவன் ஒரு சாதாரண மனிதனா இருக்கிற நம்மை இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு அவர் செய்த காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால் அந்த ரட்சிப்பை குறித்தே நான் நினைத்துக் கொண்டிருப்பேன். ஆண்டவர் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்தாரு, இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா அவர்களுக்கு கொடுக்காத ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே என்ற ஒரு அந்த எண்ணம் நமக்குள் இருக்கும். அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையுள்ளவர்களா இருப்போம் என்றால் நம் நாட்டு நம்ம வேற விதத்தை நம்ம செய்ய மாட்டோம், உலகத்தை நாடி ஓடி போக மாட்டோம், உலகத்தின் காரியங்களுக்கு ஈடுபட மாட்டோம். இந்த ரட்சிப்பை ஆண்டவர் செய்த அந்த ரட்சிப்பை குறித்து நமக்கு சிந்தை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் என்றால் நம்ம என்ன பண்ண, பிரியமானதை செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானது எப்பொழுதும் செய்து கொண்டேதான் இருப்போம். அல்லேலூயா. ரட்சிப்பினுடைய திட்டம் என்னதுங்க? பெரிய திட்டம். அதனால ரட்சிப்பு பெரியது. ஆதியாகமத்துல பார்த்தோம் என்றால் ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த சிருஷ்டிப்பை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த 3ஆம் அதிகாரத்துல வந்து மனிதனுடைய வீழ்ச்சி வருகிறது. 3ஆம் அதிகாரத்துல 1-14 வரைக்கும் பார்க்கும்போது அதோட வீழ்ச்சியை குறிக்கிறது. அந்த 15ஆம் வசனத்திலிருந்து இந்த வெளிப்படுத்தல் கடைசி வசனம் வரைக்கும் என்னத்தை சொல்லப்பட்ட மனிதனுடைய மீட்பை குறித்து மாத்திரமே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா முழுமையாக மனிதன மீட்பை குறித்து தான், ரட்சிப்பை குறித்து தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம யோவான் அதனுடைய 8:56 சொல்லப்பட்டிருக்கிறது, முற்பிதாக்கள் பார்க்க ஆசைப்பட்ட திட்டமாக அந்த ரட்சிப்பின் திட்டத்தை யார் பார்க்க ஆசையா இருந்தாங்களாம்?
முற்பிதாக்கள் பார்க்க ஆசைப்பட்ட ஒரு திட்டம், எப்படி இந்த மனிதனுக்கு ஆண்டவர் இப்படி செய்கிறாரு அப்படின்னு அந்த திட்டத்தை பார்ப்பதற்காக அங்க ஆசையா இருக்கும். 8 வாசிங்க, 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாய் இருந்தார். என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான். பாருங்க, ஆபிரகாமே அந்த நாளை காணுவதற்காக, அந்த ரட்சிப்பின் திட்டத்தினுடைய அந்த பெரிய ரட்சிப்பை பார்ப்பதற்காக அந்த ஆபிரகாம் விசுவாசமான அந்த தகப்பனாய் இருக்கிற அந்த ஆபிரகாமே அவளாய் இருந்தார், ஆசையாக இருந்தார் அந்த திட்டத்தை காண. அடுத்தபடியாக வசனம், தீர்க்கதரிசிகளும் இதை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ரட்சிப்பு குறித்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அதை குறித்து ஆராய்ச்சி செய்தார்கள் என்று வசனம் 1 பேதுரு அது 1ஆம் அதிகாரம் 10 to 15 நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசிகள் இதை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அதை குறித்து ஆராய்ச்சியும் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, தூதர்களும் இதை உற்று பார்க்க ஆசையாக, இந்த ரட்சிப்பை குறித்து அவர் உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்களாம். 1 பேதுரு 1:18 எடுத்து வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று 1:18. ஒன்று பேதுரு 1:18 அர்த்தம் போட்டுங்களா? சரி, இதுல பாத்தீங்கன்னா தூதர்கள் இதை உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அவரோட கூட சரி, நான் 12ஆம் வசனம் 1 பேதுரு 1:12. நங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவர்களை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். இவர்கள் உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாக இருந்தார்கள். தேவ தூதர்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. தேவ தூதர்கள் யாருங்க? அவர்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். வார்த்தையினாலே அவர்களையும் சிருஷ்டித்தார். அதே போல பாத்தீங்கன்னா நாமும் எப்படிப்பட்டவர்கள்? தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். 2 பேருமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா தூதர்கள் நம்மை பார்க்கிலும் சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் எப்படி என்றால், அந்த தூதர்கள் ஏன் இந்த பெரிய திட்டத்தை, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்கள் என்றால், தூதர்கள் அந்நாட்களை பாவம் செய்த போது தன்னை பெருமையாக நினைத்து கொண்ட அந்த லூசிபர் தன்னை மேட்டிமைப்படுத்தின போது, தன்னுடைய இருதயத்துல ஒரு தேவனுடைய அந்த உன்னதத்துக்கு ஏறுவேன் என்று அந்த காரியத்தை அவன் நினைத்தான். அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? தூதர்கள் அவனை சார்ந்த கூட்டத்தை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவரே தள்ளிவிட்டார் என்று, பாவம் செய்தபடினாலே அவனை தள்ளிவிட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா அந்த தூதர்கள் அவன் தள்ளிவிட்ட பாவம் செய்தாங்க. ஆனா மனிதர்களும் ஆண்டவர் என்ன பண்ற? மனிதர்களும் பாவம் செய்தது உண்மை. ஏனென்றால் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவலுக்கான கட்டளை கொடுத்த அந்த விருட்சத்தின் கனி நீங்க சாப்பிடக்கூடாது என்று அவங்க சாப்பிட்டார்கள். அவர்களும் பாவம் செய்தார்கள். அப்படிப்பட்ட பாவம் செய்த போதும் ஆண்டவர் தள்ளப்பட்ட பாவம் செய்த தூதர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க ஆண்டவர் விரும்பல. மாறாக யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரா? பாவம் செய்த மனிதனை மீண்டுமாக தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தை செய்தார் என்று நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் அந்த தூதர்கள் அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அந்த தூதர்களுக்கு ஒரு எண்ணம். ஏன் பாத்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் தூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவங்களுக்கு போடல? ஏன் அவர்களுக்கு பாவம் செய்தபடினாலே அந்த தூதர்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண நரகத்தை ஆண்டவர் அனுமதித்தார் என்று நாம் பார்க்கும்போது, ஏன் அவங்களுக்கு இல்ல? ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும்
பூமி அனைத்தின் மேலும் பூமியில் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். அவரே நம்முடைய தேவன் அவருடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். அப்ப மனிதன் யாரு போல இருக்கிறாங்கன்னா தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் தன்னுடைய சாயலாக இருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாரு, அதற்காக தான் அவரை தேடி அந்த மனுஷனை தேடி 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 ஆண்டவர் அந்த உலகத்துக்கு வந்தார். அவனுக்காகத்தான் இவ்வளவு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் போட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாருடைய சாயல்ல இருக்கிறோங்க? தேவ சாயல் இருக்கு. ஆனா தூதர்களுக்கு அப்படிப்பட்ட சாயல் இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லாமல் போனது. அதாவது தள்ளப்பட்ட தூதர்களுக்கு அப்படிப்பட்ட ரட்சிப்பு இல்லாமல் போனது. அப்ப யாருக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் போட்டார் என்றால் யாருக்குங்க? நமக்காக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பாக்கியவான்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு பாருங்க எவ்வளவு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று. ஏன்னா தேவ தூதர்கள் நம்மை பார்க்கலும் சக்தியில நல்ல ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே நம்ம எபிரேயர் அதனுடைய 2ஆம் அதிகாரத்துல அதுல அதாவது தேவ தூதர்களும் சற்று நமக்கு சிறிதாக அவனை தேவதூதரிலும் 7ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எபிரேயர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி அவனுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன் என்று சொன்னான். ஆமென். அல்லேலூயா. இத பாத்தீங்கன்னா நம்மள யாரு பண்ண அவனை தேவ தூதரும் சற்று சிறியவனாக்கின. அப்ப மனிதன் யாரு பண்றாங்க? தேவ தூதர்கள் நம்ம சிறியவர்கள் தான். ஆனா அப்படிப்பட்ட தேவ தூதர்களே ஆண்டவர் நமக்கு பணிவிடை செய்கிறவர்கள் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம அவர்களை காட்டிலும் சற்று குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நமக்கு பணிவிடை செய்யப்படிக அந்த தூதர்களை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தேவ தூதருடைய பாதுகாப்பு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அநேக காரியங்கள் நம்ம அங்கங்க போறோம், பிரயாணமா போய் கொண்டு இருக்கிறோம், வேலைக்கு போறோம், அநேக காரியங்களை நம்ம தனியாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இவ்வளவா நம்ம ஒரு பாதுகாப்பா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு தேவ தூதர்கள் நியமித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்குள்ள என்ன, நமக்கு ஏன் நம்ம ஆண்டவர் ரட்சிக்கல? தள்ளப்பட்ட தூதர்களா இருக்கிறவர்களுக்கு ஏன் ரட்சிப்பு இல்ல அப்படின்னா அவர்கள் தேவ சாயல் இல்ல. ஆனா நம்ம தேவ சாயல் உருவாக்கப்பட்டபடினாலே ஆண்டவர் அவர்களை மீட்கும்படியாக, நம்ம மீட்கும்படியாக இவ்வளவு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எல்லாம் ஏன் ஆபிரகாமின் சந்ததி என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இதை நம்ம புரிந்து செயல்பட வேண்டும். ஏன்னா தூதர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய திட்டத்தை நமக்கு ஆண்டவர் போட்டிருக்கிறாரே என்று நாம் அறிந்து செயல்படுகிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடி பாத்தீங்கன்னா அடுத்த 3வது பாயிண்ட் என்னன்னா, தேவ தூதர்கள் உற்று பார்க்க ஆசையா இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடிதான் பிசாசு திட்டத்தை பார்த்து பயப்பட. இந்த திட்டத்தை பார்த்து யாரு பயப்படுறானா? பிசாசு பயப்படுறானா? ஏன்னா இந்த திட்டத்தை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா பிசாசு மேல அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அதனால அவன் பயப்படுறான். ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா ஆண்டவர் அவன் மேல அதிகாரத்தை கொடுத்தும் போது அவன் இயேசு நாமத்துல போன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ண, அவன் பயப்படுகிறவனாக இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை குறித்து திட்டத்தை தீட்டி அதன் மூலமாக ஒரு ரட்சிப்பை கொடுத்து அதனால அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவனை விரட்டுகிறார். அதனாலதான் ஒரு பயம் அவனுக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் சகல சிருஷ்டியும் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து ஏங்கி தவிக்கின்றதுனா அந்த ரட்சிப்பை குறித்து ரோமர் அதனுடைய 8:19-22 வசனம் வாசிக்கும் அதை சொல்லப்பட்டிருக்கு. சகல சிருஷ்டியும் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து ஏங்கி தவிக்கின்றது என்று அந்த வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த ரட்சிப்பின் திட்டம் ஒரு பெரிய திட்டம்.
அதனால ரட்சிப்பு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உலகத்திற்கு ரட்சிப்பு குறித்து அவங்களுக்கு தெரியாது. எல்லா மனிதர்கள் வாழறான், பிறக்கிறான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்து கொண்டு வராங்க. மற்றவர்களை போல பழக்க வழக்கங்கள் செய்யறாங்க, மற்றவர்களை போல பாரம்பரியத்தின்படி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பின் மேன்மையை குறித்து அவர்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அவ்வளவு பெரிய தேவனாக இருந்தும் நம்மை மீட்கும்படியாக அவர் என்ன பண்ணாரு, நம்மை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதான் பாருங்க, அது 14 பாத்தீங்க சொல்லுங்க, 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2 அதுல 14 வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம யார பிள்ளைகள் யார சொல்றாங்க, நம்மளதான் சொல்றாங்க ஆண்டவர். அது சொல்ற, ஆனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவரானாராம். பாருங்க, இந்த உலகத்துக்கு ஏன் ஆண்டவர் ஒரு மனித ரூபத்துல வந்தாருன்னா, நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், மனித ரூபத்துல இருக்க மாம்ச ரத்தம் நமக்குள்ள இருக்கிறபடினாலே அவர்களைப் போல அவரை மீட்க வேண்டும் என்பதற்காக அவரும் அவரை போல மாறினார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஒரு ஆண்டவர் மகத்துவமான ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சாயல் படைத்த பிள்ளைகளை அவர்கள் தன்னிடம் தேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பாடுகளை பட்டு நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், எதை பார்த்தோம்னா, நம்ம ரட்சிப்பின் திட்டம் பெரிதா இருக்கிறது, அதனால ரட்சிப்பு பெரிதா இருக்கிறது. ஆமென். அடுத்தபடியாக ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றியவர் பெரியவர். அந்த ரட்சிப்பின் திட்டம் இருக்கிறது, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றியவர் பெரியவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. யார் நமக்கு ரட்சிப்புக்கு அந்த பொறுப்பாளியா இருக்கிறார் யாருங்க, இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு பொறுப்பாளியா இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துக்கு அவர் மட்டும் அந்த உலகத்துக்கு வரலனா நம்ம எல்லாம் என்ன இருப்போம், உலகத்தை போல மற்றவங்க போல பேசிக்கிட்டு மற்றவங்க போல எல்லா காரியத்தையும் செய்து கொண்டுதான் இருப்போம். இங்க ஆராதிக்க வந்திருக்க மாட்டோம். எல்லோருக்கும் நம்மளை பார்க்கும்போது எப்படியா இருக்கான், எல்லாம் பைத்தியக்காரன், இவங்கெல்லாம் எதுக்கு போய் சபைக்கு போறாங்கன்னு தெரியல, என்ன போய் சும்மா முழங்கால் படிக்கிட்டு உட்காந்துன்னு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்ற மாதிரி. நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறோம், விளையாடி கொண்டு இருக்கிறோம், அந்த காரியத்தை செய்யணும், இதை செய்யறோம், சினிமாவுக்கு போறோம், அந்த காரியத்தை செய்யறோம்னு சொல்லி கொண்டு அவங்க இருப்பாங்க. இவரை பத்தி அந்த சிலுவை பற்றிய அந்த ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, சிலுவையில இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறாருங்க, சிலுவையில இயேசு கிறிஸ்து ஒரு கோரமாக இருக்கிறப்ப எல்லாமே அடிபட்டு சிரசுல முள்முடி, கை கால்கள் ஆணி, அவர் பார்க்கும்போது நமக்கே எப்படி இருக்கான், ஒரு மாதிரியா இருக்குது. எல்லாம் அதுதான் நினைக்கிறாங்க, சிலுவை பற்ற உபதேச கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கு. அதை பார்க்கும்போது தான் அவங்க என்ன பண்றாங்க, இப்படியாகத்தானே இருக்கிறது, அதை பார்த்து நினைக்கிறாங்க. ஆனா அந்த சிலுவைப்பட்ட பாடுகள் வர ஆசீர்வாதங்கள் நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அந்த பரலோக வாழ்வு யாருக்கு உண்டுங்க, நமக்கு தான் உண்டு, அவர்களுக்கு இல்ல. ஆனா அதை ரட்சித்து ஆண்டவர் எனக்காக தான் அந்த பாடுகளை பட்டார், எனக்காக தான் இவ்வளவு ரத்தத்தையும் சிந்தினார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அவர் தான் வழி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் பத்தியா, நமக்கு தான் அதோட மேன்மையை தெரியும், அவர்களுக்கு அது தெரியாதா இருக்கிறது. அதனாலதான் ரட்சிப்பு திட்டத்தை நிறைவேற்றியவர் பெரியவர். ஆமென். ரட்சிப்பை பெரியது, அந்த ரட்சிப்பை திட்டத்தை நிறைவேற்றிய இயேசு பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41 வசனம் சொல்லுகிறது, அவரை யோனாவிலும் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. அதே மத்தேயு 12:6 வசனம் சொல்றது, அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு அது 12:42 வசனத்துல சாலமோனிலும் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் நம்ம எடுத்து வாசிக்கும் போது அவன் தூதர்களுடைய இயேசு பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது அவர் மோசேயை விட அவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர் ஓய்வு நாளை விட பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் பார்க்கும்போது அவர் மற்ற பிரதான ஆசாரியர்களை விட அவர் பெரியவர் என்ற வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் மெல்கிசேதேக்கை விட இவர் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது.
எபிரேயர் 8 வந்து பார்த்தா பழைய உடன்படிக்கை விட இவர் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் பழைய ஆலயத்தை விட இவர் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 10 சொல்லுகிறது பழைய ஏற்பட்ட பலிகளை விட இயேசு கிறிஸ்து நம்ம ஒப்பு கொடுத்த அந்த பலி பெரிது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 யோவான் அதனோட 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அதனால தான் வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமத்தை நிகரான நாமம் இந்த உலகத்துல பெரிய உன்னதமான ஒரு நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெரிய தேவனை தான் நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம அடைக்கலமாக கொண்டிருக்கிறோம். நமக்கு அவர் பாதுகாப்பாய் இருக்கிறார். நமக்கு ஒரு அரணாக ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நமக்கு எல்லாவற்றிலும் அவர் செய்கிறார். அவ்வளவு பெரிய தெய்வம் நமக்கு செய்யணும் அவசியமா? தேவதூதர்களை விட்டு போல அவர் விட்டு போயிருக்கலாம். இவங்க பாவம் செய்தாங்க, கண்டிப்பா அவங்க நரகம் போகணும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் விட்டு போயிருக்கலாம். ஆனா விடல. ஆனா ஆண்டவர் நம்ம சாயல்படுத்த பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. மனிதன் வேண்டும் என்பதற்காக, இந்த பிள்ளைகள் என்ன ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தேடி வந்தார். அந்நாட்கள்ல நம்ம வாசிக்கிறோம், வார்த்தை அனுப்பி ஆண்டவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதே பார்த்து மனிதனை உருவாக்கின ஆண்டவர் மனிதனுக்கு என்ன பண்ணார்? தன் ஜீவனை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். முதல்ல ஆண்டவர் வார்த்தை அனுப்பி எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அப்புறம் மனிதனை உருவாக்கி ஆண்டவர் என்ன பண்ணார்? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் முழுமையாக கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறார். தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்தார் முழுமையாக. கடைசி சுற்று ரத்த வரை நமக்காக சிந்தினார். அல்லேலூயா. சரீரத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்தார். யாருக்காக தெரியுமா? நீங்களும் நானும் வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நீங்களும் நாங்களும் ஆண்டவருக்கு வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று வசனம் சொல்லுகிற. முழுமையாக கொடுத்தார். ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்கின ஆண்டவர், சிருஷ்டிப்பை அந்நாட்கள் எல்லாம் மரம் செடி கொடிகளை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம், விலங்குகளை பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் வார்த்தையில உருவாக்கினாரே. வார்த்தையில தான் உருவாக்கினார். மனிதனை உருவாக்கினார். ஜீவசுவத்தை மாற்றம் கொடுத்தார். ஜீவசுவத்தை கொடுத்து உருவாக்கினார். ஆனா நம்மை வேண்டும் தள்ளப்பட்டு போன பாவம் செய்து நாம் எல்லாம் தேவனை விட்டு பிரிந்து போன பொழுது இந்த பிள்ளைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய சாயல் படைத்த இந்த பிள்ளைகள் என்னோடு கூட வர வேண்டும், இவர்கள் நரகம் போக கூடாது என்பதற்காக என்ன பண்ணாரா? தன்னுடைய முழுமையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் கொடுத்தார் என்று நம்ம வசனம் பார்க்கிறது. அல்லேலூயா. நமக்காக என்ன கொடுத்தாங்க? ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. நமக்காக என்ன கொடுத்தாங்க? முழு ரத்தத்தையும் சிந்தினார் என்று வாசிக்கிறோம். நமக்காக சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் நம்மை வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வலது கருத்து உண்டு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு பெரியவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? வசனம் சொல்லுகிறது அது விலையேறப்பட்ட ரத்தமாகி இருக்கிறது. அவர் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமாக 1 பேதுரு 1:19 நம்ம எடுத்து வாசிக்கும் போது இப்படியாக சொல்ற, குற்றமற்ற ரத்தமாம். அவர் ரத்தம் மாசற்ற ரத்தம். அவர் ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம் என்று சொல்லுகிறது. தெளிக்கப்பட்ட ரத்தம் எபிரேயர் சொல்லுகிறது. நன்மையாக பேசுற ரத்தம். அவர் ரத்தத்துல என்ன இருக்குங்க? நம்ம பாவத்தை போக்குகிற ஒரு ரத்தமாக இருக்கிறது. நம்ம பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ரத்தம். அவர் ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட ஒரு ரத்தத்தையே நம்ம வேண்டும் என்பதற்காக அந்த ஆண்டவர் இந்த உலகத்துல அந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியவான்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் திட்டம் இப்படியாக இருக்கிறதே என்பதை நாம் அறிந்தோம் என்றால் நம்ம என்ன பண்றோம்? உலகத்தின் காரியத்திற்கு நிச்சயமாக என்ன பண்ண மாட்டோம்? இடம் கொடுக்க வேண்டும். அவருக்கு பிரியமானது செய்ய ஆரம்பிச்சு விடுவோம். அல்லேலூயா. 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 அப்ப பாருங்க, அப்போ ஆண்டவர் இந்த விலையேற பெற்ற அந்த ரத்தத்தை கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார் என்றால் அப்போ நம்மளுடைய மதிப்பு எப்படிப்பட்டது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம சாதாரணமா நினைச்சுக்கிறோம், ஒரு மனுஷன் தானே, நம்ம ஒரு மண்ணு தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கின்னு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா நாம வேண்டும் என்பதற்காக அவர் அந்த விலைக்கிரயம் கொடுத்தார் பாருங்க, அது எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என்ன பண்ண? ஜீவனை கொடுத்தார்,
தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார், தன் சரீரத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஏன் அப்படி கொடுத்தார்னா, அது விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு மதிப்புள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவ்வளவு மதிப்புள்ளவர்களா இருக்கவே தான் ஆண்டவர் இவ்வளவு விலையேற பெற்ற அந்த ரத்தத்தை நமக்காக கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தோம், நம்ம ரட்சிப்பு பெரிது என்பதை பார்த்தோம். அடுத்தபடியாக அந்த ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் பெரியவர் என்பதை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அதுக்கு பார்த்தோம்னா, இந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட விலை ரொம்ப பெரியது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. விலை என்னன்னா அது சகலத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன்னோட ரத்தத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, நம்ம மீட்டிருக்கிறோம். அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக கொடுத்து, அதான் விலைக்கிரயம் பெரிது என்பதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ரட்சிப்பின் திட்டம் பெரிய திட்டம். ஆனால் ரட்சிப்பின் திட்டம் பெரிய திட்டமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். ரட்சிப்புடைய அந்த திட்டத்தினால ரட்சிப்பில் வர ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரட்சிப்பு எப்படியாப்பட்டதுன்னா, ரட்சிப்பு பெரிது, அதை செய்தவர் பெரியவராய் இருக்கிறார், அந்த ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்ட விலை பெரிதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரட்சிப்பினால் வர ஆசீர்வாதங்கள் பெரிது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்னா, தேவ பிள்ளைகள் என்ற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்மள யாருங்க? தேவ பிள்ளைகள். தூதர்கள் யாருங்க? அவர்கள் தெய்வ புத்திரர்கள் தான். யோபு 1:6 என்ன சொல்லுகிறது? தெய்வ புத்திரர்கள் என்று சொல்லுகிற வசனம். எப்படி சொல்லுதுங்க? தெய்வ புத்திரர். நம்ம யாருங்க? நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் தான். அதான் வசனத்தை தேவ பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதன் மூலம் வந்ததுங்க? ரட்சிப்பின் மூலமாக வந்தது. அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, நான் அவங்களுடைய பிள்ளை, நான் டாக்டர் பிள்ளை, நான் எம்எல்ஏ பிள்ளை, நான் எம்பி பிள்ளை, நான் முதலமைச்சர் பிள்ளை, நான் ஒரு என்ஜினியர் பிள்ளை, நான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பதவி சொல்ல அவங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி நல்ல மார்த்தட்டி கொள்ளுவார்கள், பெருமையாக பேசிக் கொள்ளுவார்கள். அவர்களே ஒரு அழிந்து போகிற மனிதன் நிலையற்ற ஒரு பதவியை சொல்லி என்ன பண்றாங்க? பெருமையை பேசிக் கொள்ளுகிறார்கள். நான் அவருடைய பிள்ளை, அதுல ஒரு பெருமை. ஆனா நம்ம யாருன்னு சொல்லுவோம்? நான் தேவனுடைய, யாரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, நான் பரலோக தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை. உனக்கு கொடுக்காத ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதுல வந்ததுங்க? இந்த ரட்சிப்பினால் வந்த ஒரு காரியம். இந்த ரட்சிப்பின் திட்டத்துல வந்த ஒரு ஆசீர்வாதம் எது? அடுத்தபடியா என்ன பண்ணா, அதான் அந்த ரட்சிப்பினால் வந்த ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருக்கிறது. அப்புறம் தேவனுடைய குடும்பத்திற்கே நம்மை கொண்டு வருகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். யாருக்கு அந்த பாவத்தை மன்னிக்கிற? என்னதான் நம்ம பாவம் சித்தன, ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அது நமக்கு தான் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பரலோக சுந்தரம், பரலோகத்தை சுந்தரத்துக் கொள்ளுகிற ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்கு? நமக்கு தான் உண்டு. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறே அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறோம் என்று சொல்றோம் பார்த்தீங்களா? அவர்களுக்கு தான் என்ன இருக்கு? அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. பரலோகத்தை சுந்தரத்துக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கு தான் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேற யாருக்குமே இல்லை. ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. பிசாசின் மீது அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிசாசை விரட்டுகிற ஒரு அதிகாரம் யாருக்குங்க? நமக்கு தான். அந்த ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் மூலமாக கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் என்று வசனம் சொல்லுகிறது. பரலோக மகிமை நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணதுல, பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலமாக நம்ம மூலம் வாசம் பண்ண ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்த ஆவியான என்ன பண்ணுவாருங்க? வாசம் பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா ரட்சிப்பின் திட்டம் பெரிதா இருக்கிறபடினாலே ரட்சிப்பு பெரிதா இருக்கிறது. ரட்சிப்பின் திட்டம் பெரிதா இருக்கிறபடினாலே அந்த ரட்சிப்பை பொறுப்பார்ந்து செய்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். ரட்சிப்பின் திட்டம் பெரிதா இருக்கிறபடினாலே அதுக்கு கொடுக்கப்பட்ட விலை பெரிதா இருக்கிறது. ரட்சிப்பின் திட்டம் பெரிதா இருக்கிறபடினாலே அதனுடைய ஆசீர்வாதங்கள் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவ்வளவு பெரிய காரியங்களை யாருக்கு செஞ்சிருக்கிறாருன்னா, ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட உங்களுக்கும் எனக்கு தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உலகத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறபடினாலே அதை அனுபவிக்க முடியாமல் போகிறார்கள்.
அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பை நாம் புறக்கணிப்போம் என்றால், இந்த ரட்சிப்பை இவ்வளவு பெரிய திட்டத்தை நம்ம புறக்கணித்து வருவோம் என்றால் அந்த தண்டனை மிக பெரிதாம். அதை பார்த்து நம்ம இதெல்லாம் பெரிதுன்னு பார்த்திருந்தோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் பிளான் பண்ணி இருக்கிறாரு. ஆனா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருந்து அதை ரட்சிப்பை கொடுத்த இயேசுவை நம்ம புறக்கணிப்போம் என்றால் அதனுடைய தண்டனை பெரிது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ரொம்ப என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏதோ நம்ம சபைக்கு வந்தோம் போனோம் என்று இருப்போம் என்றால் நம்ம நிலைமை எப்படி ஆகி போயிடும். ஏதோ உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அது தண்டனைக்கு நம்மை தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா ரட்சிப்பு அவ்வளவு திட்டத்தை ஆண்டவர் பண்ணி இருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் உலகத்துக்கு அனுப்பிச்சு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கும் போது அதை அறிந்த பிள்ளைகளா இருக்கிற நாம் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஆண்ட போட்டிருக்கும் போது அது அறியாமல் இருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து நம்ம புறக்கணிப்போம் என்றால் அதுக்கு வர தண்டனை நரகாக்னிக்கு நம்மதான் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதுதான் வசனம் சொல்லுகிறது. நம்ம அநேகம் நினைச்சுக்கிறோம் பாவம் என்பது ஒரு கொலை செய்தா பெரிய பாவம், விபச்சாரம் செய்த பெரிய பாவம், அப்படி என்பது போலதான் நம்ம என்ன பண்றோம் நினைச்சுக்கிறோம். இதுதான் பாவம் நினைப்பாங்க. பெரிய பாவம்னா கொலை அப்படின்ற மாதிரி. ஆனா பெரிய பாவம் எது தெரியுமா? ரட்சிப்பு புறக்கணிப்பு தான் பாவம். இதுதான் பெரிய பாவம். ஏன்னா அந்த ரட்சிப்பு நமக்கு என்ன இலவசமா கிடைக்கிறது. அநேகர் அதை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க. ஆனா அந்த ரட்சிப்பை நாம் புறக்கணிப்போம் என்றால் அதுதான் மிகப்பெரிய பாவம். ஏன்னா அதை காட்டில வேற பாவமே இந்த உலகத்துல இல்லை. ஆனால் எது ரொம்ப ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு நினைக்கிறோம் சொல்ல பார்க்கலாம்? ரட்சிப்பு தான் பெரிய ஆசீர்வாதமே. அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதமே எதுங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்டதே பெரிய அற்புதம் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதுதான் அற்புதமே. அநேக சொல்லுங்க எனக்கு இந்த அற்புதம் பெரிய அற்புதம், அது நடந்த இது நடந்த அற்புதமே. உலகத்திலிருந்து நாம் மீட்கப்பட்ட மத்தியா, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற மத்தியா, நம்ம ரட்சிக்கப்பட்ட மத்தியா, இதுதான் பெரிய அற்புதம். அதுதான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ரட்சிப்பை புறக்கணிக்க கூடாது. நாம் தேவன் நமக்கு வைத்த அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு பாவி வசனம் சொல்லுகிறது. லூக்கா 15 அதுல 7 to 10 நம்ம எடுத்து வாசிப்போம். லூக்கா 15 அதுல 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமன்றங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவியினுடைய பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னங்க ரட்சிக்க, அதாவது மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 பாவிகளை பார்க்கணும். ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல என்னவா இருக்கு? மிகுந்த சந்தோஷம் இருக்கு. இப்போ இங்க எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க ரட்சிக்க மனம் திரும்புறீங்க பாத்தீங்களா? அந்த நாட்கள்ல ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு அநேகருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். சொந்த பந்தன் மத்தியில இவங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டார்கள் தெரியாம கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த இங்க ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் அவங்களுக்கு என்ன இருக்கும், மற்றவங்களுக்கு இவங்க ஏன் போயிட்டு மற்ற மதத்துல போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் போயிருக்கும். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டது பரலோகத்துல அவ்வளோ ஆராவரம் இருந்திருக்குமா? அல்லேலூயா. யாருக்காக? நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில எனக்காக நான் விசுவாசிக்கிறேன். அந்த தெய்வ தூதர்கள் நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆர்ப்பரிப்பு பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு இங்க இருக்கிற அந்த அம்மாவுக்கும் சரி, அந்த சிஸ்டரும் சரி, அந்த சிஸ்டரும் சரி, இங்க இருக்கிறவங்க யாருமே சரி, நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல பரலோகத்துல அவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்பு நடந்திருக்குமாம். அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். நம்ம நினைச்சு பார்க்கணும், ஆண்டவரு
நான் தான் இந்த வாசிக்கும் போது தான் நினைச்சேன், அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல பரலோகத்துல அவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டு இருப்பாங்களா? எவ்வளவு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும், அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும் அந்த பரலோகத்திலே அவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்பு என்றால் அந்த ரட்சிப்பின் திட்டம் எவ்வளவு பெரிது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அநேக சொல்றோம், நம்ம அநேக குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லிட்டு, ஆண்டவர் கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிக்கிறது தான். ரட்சிப்பினாலதான் அந்த ஆசீர்வாதம் வருகிறது. நம்ம அதை மாத்திரம் அல்ல, ஆனால் அந்த ரட்சிப்பின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி போய் கொண்டிருக்கிறார்கள். கிருபை கிருபை என்று சொல்லி அநேகர் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்பது புரிந்து கொள்ள வேண்டும். பிரதர் மெசேஜ் கொடுப்பாங்க, பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி தான் இருக்கும். இந்த வாரம் என்ன மெசேஜ்? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். ஆனா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் அதெல்லாம் செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுதான் உண்மை. நம்ம பரலோக வாழ சுதந்திரம் நம்ம என்ன பண்ணணும் வசனம் சொல்லுகிறது. சும்மா என்ன பண்ண ஆண்டவரை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண, ஆண்டவருக்காக நம்ம எதை சொல்ற கற்பனை கட்டளைகளை நம்ம கை கொண்டு நடக்கணும். சில திட்டங்களை சொல்லுவார், அதெல்லாம் நம்ம செய்யணும். அதன் மூலமாக நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன். அநேகர் சொல்றாங்க அப்படி ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்படி மேன்மைப்படுத்துவார் என்ற வழியை நம்ம சொல்ல வேண்டும். அதுதான் ஊழியக்காரனுக்கு அழகு. அல்லேலூயா. அதுதான் நல்லது. ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கவன தூங்குவதில்லை என்று சொல்றோம் நம்ம. உண்மைதான். ஏன் தூங்கல என்ன அர்த்தம்? ஒரு செக்யூரிட்டி தான் என்ன பண்ண, தூங்காம விழித்திருந்து பாதுகாத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பாதுகாப்பு. ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறார் என்றால் ஏன்? நம்ம வேணும் என்பதற்காக. சத்துருவானவன் பிள்ளைகளை ஒன்றும் செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்காக போகிறார். பின்னாடி நம்ம காக்கிறாருன்னா ஏன்? சத்துரு என் பிள்ளைகளை இது சேதப்படுத்த முடியாது என்பதற்காக. இதெல்லாம் ஆண்டவர் செய்யறாரு எதற்காகன்னா, நம்ம மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார், நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த ரட்சிப்பினுடைய திட்டத்தை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். ஆண்டவர் என்னை இவ்வளவா நேசிக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன் இந்த சிறியவனை பார்ப்பதற்காக, நான் வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வந்து இவ்வளவு ஒரு திட்டத்தை செய்திருக்கிறாரே என்று நாம் ஒவ்வொரு நாளும் அதுக்குத்தான் கவலை கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதை பற்றி தான் நாம் யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட ஒரு தகுதி இல்லாத பாத்திரமா இருக்கிறேனே, ஆண்டவர் இவ்வளவு ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரே, எனக்காக தெய்வ தூதர்களுக்கு பணிவிடையை செய்விக்கிறாரே, நான் வேண்டும் என்பதற்காக என்னுடைய சாயல் என்னுடைய மாம்சத்தை ரத்தத்தை தரித்துக் கொண்டு உலகத்துக்கு வந்தாரே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டு நம்ம தேவையில்லாத கவலைகளை நம்ம தூக்கி இருந்து விட்டு, ஏன்னா நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் கொடுக்க மாட்டேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது செய்யும் போது முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, பின்புகள் எல்லாம் கொடுக்கப்படும் வசனம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம் விழித்திருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேதாகமத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேதத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி இருக்கிறது தெரியல, ஆனா சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நீங்கள் வீட்டில் போய் தியானிக்கும் போது ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு என்னை மீட்க வேண்டும் என்பதற்காக. அப்படின்ற போது நீங்கள் யோசிக்கும் போது மற்ற எந்த சிந்தனையும் உங்களுக்குள் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மதிப்பா, எனக்கு இவ்வளவு ஒரு ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர், தன் ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, சரித்த முழுமையாக கொடுத்திருக்கிற நானும் அப்படிப்பட்ட ஆளா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். நமக்கு ஒரு சாதாரண மனுஷன், நம்ம வீட்டுல நம்ம கணவரை நம்ம மதிக்க மாட்டாங்க, பிள்ளைகளை மதிக்க மாட்டாங்க, நம்ம மனைவியை மதிக்க மாட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய தெய்வம் நான் வேண்டும் என்பதற்காக என் மேல இவ்வளவு ஒரு அன்பு வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவ்வளவு அன்புள்ள தெய்வன், நம்மை ஆராதிக்கிற தெய்வன். அல்லேலூயா.
நம்மத்துல இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மத்துல இருக்கிறா. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நீங்க போகும்போது நிச்சயமாக உங்க வீட்டுக்கு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வேலைக்கு போகும்போது அந்த ஆண்டவர் கடந்து வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எந்த இடத்துல படிக்க போகும் காரியத்துல சரி, தொழிலுக்கு போகும் காரியத்தில் இருந்தாலும் சரி, என் பிள்ளை அங்க போறேன், நான் அங்க போவேன், தத்துருவான் என் பிள்ளைக்கு புரோதமாக சதித்திட்டம் போட்டு வச்சிருக்கிறான், நான் முறியடிக்கும்படியா நான் போவேன், அங்க வருவார். என் பிள்ளைகளை ஏளனமா பேசுறாங்க, எல்லாம் வெட்கப்படும் சூழ்நிலை கொண்டு வராங்க. எங்க என் பிள்ளைகள் வெட்கப்பட்டதோ அங்க என் பிள்ளையின் தலையை நான் உயர்த்துவேன் சொல்லி நமக்காக ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாக்கியவான். எழுந்து நிற்போமா? இந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து நாம் ஆண்டவரே எல்லா வாய்களை திறந்து